ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் ஹைதராபாத் ஸ்டைல் தம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியை எப்படி செய்கிற வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த டைமில் எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துறதுன்னு நமக்கு தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் லெக் பீஸ் இது சாஃப்டாக இருக்கும், அதுக்காக லெக் பீஸாக பார்த்து வாங்கியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துட்ருக்கேன். இது கூட நல்லா பீட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்ருக்கேன். இது கூட நம்ம ஒரு 10 முந்திரி 10 பாதாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த பேஸ்ட் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். அதே சமயம் சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம ஃப்ரிட்ஜில் கூடயும் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரம் கழித்து நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணலாம். அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூட 2 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு சின்ன பட்டை, ஒரு சின்னதாக ஜாதி பத்திரி, கொஞ்சமாக ஜாதிக்காய், இது எல்லாத்தையுமே எண்ணெயிலே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி தனித்தனியாக அடிக்கிடலாம். எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். எண்ணெயில் வதக்கிறப்ப சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற ஆனியன் இதை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்தணும். இது அவ்வளோ நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பொன்னிறமாக ஆனியன் கருகாமல் வறுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு, நம்ம ஆனியனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் பொரிச்சு பாருங்கள், சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனாவே போதும், அதிகமாக சேர்த்த வேண்டாம். இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவு வெந்துக்குச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறப்ப நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், கிரேவியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கசூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நாம் நல்லா கலந்து விட்டுட்டு நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக நெய் சேர்த்துறப்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான், ஃபுல்கா, ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸ், இது மாதிரி எல்லாத்துக்குமே இது சூட் ஆகுங்க. இந்த கிரேவி செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சதா? இல்லைங்களா, ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிரேவியை. ரொம்ப டேஸ்டான கிரேவி. நம்ம கடைக்கு போய் நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டியதில் நாமளே வீட்டில் இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிரேவியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், திரும்ப செஞ்சு சாப்பிட தோணும். அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கிரேவி.
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.